இப்போ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பதான் அவங்களுக்கு அந்த 2.5 வருஷமா அவங்க படாத பாடு பட்டு கொண்டிருந்த அந்த அஷ்டமத்து சனிங்கிறது அவங்களுக்கு விலகி இருக்கு. இந்த சனி பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியா இருக்கார். அப்படிங்கும்போது கடகராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் வந்திருக்கார். அப்படிங்கும்போது கடகராசிகாரங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஏற்கனவே இருந்திருக்கு. இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் 12வது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு வர்றார். கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 12வது இடம் சொல்லக்கூடிய அந்த அயனஸ்தானத்துக்கு வந்து குரு உள்ள வர்றார். இல்லை சார் 12வது இடத்துக்கு வர்றாரு சார், இதனால என்ன சார், இப்பதான் சனி பயிற்சி வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொன்னீங்க, இப்ப அடுத்தது வந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும், ஏதாவது குண்டை தூக்கி போட்டுறாதீங்க சார் அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி சாதகம் உங்களுக்கு அப்படின்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகம் தான்.